படம் ஆரம்பிக்கும்போது தர்ம போராளின்னு போட்டிருந்தோன்னா நான் கூட ஏற்கனவே சொன்ன மாதிரி படத்துல ஏதோ பெருசா போராளியா இருக்க போறாரு போல இச்ராஜா. பரவாயில்ல, இவ்வளோ வயசானாலும் அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்தாலும் படம்லாம் நடிக்க வந்துட்டாருன்னு நினச்சி பார்த்தா புரியவே இல்லை. கடைசி வரைக்கும் ஒரு போராட்டமும் பண்ண மாதிரி தெரில, புரட்சி ஏற்படுத்தின மாதிரி தெரில. ஆனால் எண்டு கார்டு போடும்போது தான் எனக்கு புரிஞ்சிச்சு ஏன் தர்ம போராளின்னு போட்டாங்கன்னு. எண்டு கார்டில் தான் நான் ஃபோன்பே ஜிபேலாம் படம் அனுப்புங்க, படம் பிடிச்சிருந்தான்னு சொல்லியிருந்தாங்க. படம் வந்து தேட்டர்லலாம் ஓட முடியாதுங்காண்டி யூடியூப்ல போட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த இதுக்கு நிதி கொடுங்கன்னு சொல்லி ஜிபே ஃபோன்பேல வந்து தர்மம் எடுக்கிறனால தான் தர்ம போராளி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நான் எனக்கும் தோணுச்சு. ஆரம்பத்திலே பாட்டு ஒன்று போடுவாங்க, முருகன் பாட்டு. அதில் முருகனுக்கு நாமத்தை போட்டு விட்டு கையில் தாமரையெல்லாம் கொடுத்து, உண்மையாகவே அது முருகனா என்னன்னே தெரியாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் போட்டோலாம் முருகன் அப்படி இருக்க மாட்டார். ஒரு மயிலில் உட்காந்துருப்பாரு, பட்டை போட்டிருப்பாரு, மிஞ்சி மிஞ்சி போனால் கையில் வேல் வச்சிருப்பாரு, அவ்வளோதான். சேவல் கொடி கூட வச்சிருப்பாரு. இது ஏதோ இது முருகனா ராமனான்னு நமக்கே சந்தேகம் வர அளவுக்கு இருந்துச்சு. அது வந்து இதில் இன்னொரு தகவல் வேறு வருது. இப்போ வந்து இந்த படம் வந்து பெரிய வெற்றி போயிருக்கு அப்படின்ட்டு வேறு சமூக தளத்தில் அதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சில பேரும் போட்டுட்டு இருக்காங்க, வெற்றியாக போய்கிட்டு இருக்கு. அதனால இப்போ படம் வெற்றியை தொடர்ந்து இச்ராஜா வந்து அவரோட சம்பளத்தை வந்து கோடிகளில் உயர்த்தியிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல் வேறு வந்துகிட்டு இருக்கு. ஆமாம், இங்கே ஒரு உச்ச நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு இடம் வெற்றி இடமாவே இருந்துச்சு. யார் நிரப்ப போறான்னு தெரியாமல் இயல்பா இப்போ விஜய் அஜித் எல்லாமே என்னன்னா ஒரு படம் சில வெற்றிகள் வந்ததுக்கப்புறம் அவங்க கோடிகளை வசூல் வழக்கணும். அது மாதிரி இவரும் சம்பளத்தை கோடிகளை வசூலிருக்காரு அப்படிங்கிற தகவல் வருது. நம்ம தர்ம போராளி ராஜா நடிச்ச கந்தன்மலை திரைப்படம் பார்த்தீங்களா? நேற்று தான் பார்த்தேன். 1 மணி நேரம் யூடியூப்ல வந்து இருந்துச்சு. நீங்க பார்த்துட்டீங்களா? நான் பார்த்துட்டேன். ஆனால் நமக்கு அந்த படம் பார்க்குற அளவுக்கு பெரிய பொறுமை கிடையாது. நான் 2x ஸ்பீடில் தான் பார்த்தேன். ஆனால் நீங்கள் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. நான் பொறுமையா ஃபுல் படமும் பார்த்துட்டேன். சரி, ஏதோ தர்ம போராளிலாம் போட்டிருந்தாங்களா, படம் ஏதோ வேற லெவல்ல இருக்கும் போல அப்படின்னு நினச்சி தான் பார்த்தேன். சரி, அப்புறம் தான் எனக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சு. நம்மளும் எதேதோ பற்றியெல்லாம் வீடியோ போடுறோம். சரி, நம்மளும் ஒரு மூவி ரிவ்யூ வீடியோ போட்டதே இல்லை இது வரைக்கும். பேசாமல் இந்த படத்துக்கு போட்டு ட்ரை பண்ணிடலாமான்ட்டு. படம் ஆரம்பிக்கும் போது தர்ம போராளின்னு போட்டிருந்தோன்னா நான் கூட ஏற்கனவே சொன்ன மாதிரி படத்தில் ஏதோ பெருசாக போராளியாக இருக்க போகிறாரு போல இச்ராஜா. பரவாயில்ல, இவ்வளோ வயசானாலும் அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்தாலும் படம்லாம் நடிக்க வந்துட்டாருன்னு நினச்சி பார்த்தா புரியவே இல்லை. கடைசி வரைக்கும் ஒரு போராட்டமும் பண்ண மாதிரி தெரில, புரட்சி ஏற்படுத்தின மாதிரி தெரில. ஆனால் எண்டு கார்டு போடும்போது தான் எனக்கு புரிஞ்சிச்சு ஏன் தர்ம போராளின்னு போட்டாங்கன்னு. எண்டு கார்டில் தான் நான் ஃபோன்பே ஜிபேலாம் படம் அனுப்புங்க, படம் பிடிச்சிருந்தான்னு சொல்லியிருந்தாங்க. படம் வந்து தேட்டர்லலாம் ஓட முடியாதுங்காண்டி தான் யூடியூப்ல போட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த இதுக்கு நிதி கொடுங்கன்னு சொல்லி ஜிபே ஃபோன்பேல வந்து தர்மம் எடுக்கிறனால தான் தர்ம போராளி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நான் எனக்கும் தோணுச்சு. சரி, இந்த படத்தை ஆனால் நிறையா ட்ரோல் பண்ணுறாங்க. நம்ம சோஷியல் மீடியாலலாம் பார்க்குறோம், நிறைய பேர் இந்த படத்தை ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எல்லாமே ஓகே தான். பட் அதை தாண்டி வந்து இந்த படத்தில் எந்த மாதிரியான ஒரு அரசியலை பேசியிருக்காங்க, எவ்வளோ ஒரு மோசமான வெறுப்பு கருத்துக்களை எல்லாம் பரப்பியிருக்காங்கன்றதை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும். படத்தை பார்த்தோம்னா அது ஒரு நகைச்சுவை படம் தான். எல்லாத்துக்கும் வந்து ஒரு நகைச்சுவை படமா தான் இருக்கும். நகைச்சுவைன்னு நம்ம முழுசா சொல்லிட முடியாதுல்ல. நல்ல நல்ல நகைச்சுவை படம்லாம் இருக்கு. அப்புறம் அவங்களா நமக்கு வந்து இப்போ வந்து சொல்லுவாங்கல்ல, பவர் ஸ்டார் வந்து அவர் தான் காமெடியாவே உணராமல் நடிக்கான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நமக்கு அது நகைச்சுவை தான் இருக்கு. ஆனால் அதுல சொல்லியிருக்கக்கூடிய கருத்துங்கிறது வந்து அது ஒரு பெரிய விசக்கருத்தா ரொம்ப வெளிப்படையாவே வன்மத்தை பரப்புற மாதிரி இருக்கு. உங்களுக்கு அந்த படத்துல என்ன தோணுச்சு? படம்னா நமக்கு என்னன்னா இது ஒரு படம் இல்லை, என்னத்தையாவது எல்லாத்தையும் கலந்து அடிப்போங்கிறக்காண்டி. அதாவது சங் பரிவார் இயக்கங்கள் வந்து சோசியல் மீடியாவில் வந்து பேசுவாங்கல்ல, ஒவ்வொரு இதுக்கும் வந்து பதில் சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் பதில் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அதுக்கெல்லாம் அதையெல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரு வந்து என்ன சொல்லனா அதையெல்லாம் மொத்தமாக எழுதி என்னத்தையும் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்காங்க. தவிர படத்தில் கதைன்னு அப்படி ஒன்றும் எதையுமே சொல்லிட முடியாது. எல்லாத்தையும் கலந்து இது பண்ணியிருக்காங்கன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி ஒன்றும் பெரிய கதை இருக்க மாதிரிலாம் அதில் இது இல்லை. படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதுமே என்ன ஆரம்பிப்பாங்கன்னா, கோயில்கள்லாம் வந்து ஏன் அரசனுடைய கையில் இருக்குது, அரசனுடைய கையில் இருக்கிறனால தான் இன்றைக்கி வந்து இப்படி பெரிய அநீதிலாம் நடந்துகிட்ருக்கு. அதிலே ஒரு சீன்லாம் வரும். ஒரு இந்து முன்னணிக்காரங்க வந்து அதாவது என்னென்னா அறநிலைத்துறையில் வந்து இவங்களாம் இருப்பாங்க. இருக்கும்போது என்னென்னா ஒருத்தர் வந்து அறநிலைத்துறை அதிகாரின்னு சொல்லிட்டு ரேஷன் கார்டில் காட்டுற சீனெல்லாம் வந்து அதில் பார்த்தோம். தொடர்ச்சியாக வந்து இந்த சங் பரிவார் அமைப்புகள் வந்து ஒரு பிரச்சாரத்தை இங்கே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்து கோயில்கள் வந்து ஏன் அரசுடைய கையில் இருக்குது, இந்து கோயிலோட வருமானத்தை இவங்க வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்து மக்களுக்காக செலவழிக்காம அரசுடைய இதுக்காண்டி இது பண்ணுறாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்காங்க. கிறிஸ்தவர் கோயில் வந்து அவங்க கையில் இருக்கு, பள்ளிவாசல் வந்து என்னன்னா அவங்ககிட்ட மட்டும் இருக்கு. ஆனால் இந்து கோயில்கள் மட்டும் வந்து ஏன் வந்து அரசுடைய கைகள் இருக்கு அப்படின்லாம். பள்ளிவாசல்கள் வந்து வக்ஃப் போர்டுக்கு கீழே வருது. இப்போ இந்த அறநிலையத்துறையை பற்றி பார்த்தோம்னா ரொம்ப நாளாக வந்து இந்த அறநிலையத்துறை வந்து இந்துக்களோட கோயில் வந்து இந்துக்கள் கையில் தான் இருக்கும்
அப்படின்னு இந்த இந்து முன்னணியை சேர்ந்தவங்களாம் பேசுறாங்க. ஆனா அவங்க யாரை இந்துக்கள் சொல்றாங்க அப்படிங்கிறதுல நமக்கு மிகப்பெரிய ஒரு முரண்பாடே இருக்கு. எல்லா இந்துக்களையுமே அவங்க கருவறைக்குள்ள விட்டுருவாங்களான்னு கேட்டா கிடையாது. அப்படி ஒரு ஏதாவது புரட்சி பண்ணணும்னு நினைச்சவங்க எல்லா இந்துக்களும் கோயிலுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொன்னா நம்ம தாராளமா அவங்க பின்னாடி போகலாம். சரி, எல்லா இந்துக்களையும் அவங்க ஒரே மாதிரி நடத்துறாங்க அப்படின்னு. இந்த அறநிலையத்துறை அப்படிங்கிறதே ஆரம்பத்துல நீங்க சொன்ன மாதிரி ஒரு டைலாக் கூட சொல்லியிருப்பாரு அதுல. நம்ம வந்து நம்ம கையில கோயில் இருந்தப்போ நம்ம வந்து பொறுக்கி எடுத்து நல்ல தர்மகர்த்தாவா கொடுத்தோம். இப்ப வந்து பொறுக்கிகளையா பார்த்து தர்மகர்த்தாவா கொடுக்குறாங்க வேலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்னன்னா இப்ப வந்து இங்க வந்து அனைத்து சாதிகளும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி இங்க வந்து சட்டங்களை அமல்படுத்தி அதுக்கான முயற்சி நடக்குது. ஆனா அவங்களுக்கு என்னன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் மட்டும்தான் அர்ச்சகரா இருக்கணும், மத்தவங்க அர்ச்சகரா இருக்கக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் இந்த விஷயங்களை எதிர்க்கிறாங்க. இன்னொன்னு, இந்த கோயில்கள் வந்து நீங்க மன்னராட்சி காலகட்டத்திலிருந்தே அது வந்து அரசினுடைய கையில தான் இருக்கு. இப்போ இவங்க கேட்குறாங்கல்ல, ஏன் வந்து கோயிலில் வந்து அரசு மட்டும் வச்சிருக்கு, அரசு என் கையில் வச்சிருக்கு அப்படின்னா, நீங்க இன்னைக்கும் பல கோயில்கள்ல நீங்க வந்து அரசின் கையில் இருக்கக்கூடிய கோயில்களே வந்துன்னா பல கோயிலில் வந்து நீங்க வந்து பிராமணர் மட்டும் தான் அர்ச்சர் ஆகணும், சட்டம் இயற்றினா கூட அர்ச்சர் ஆக விடாம தடுக்கிறதுக்கான ஏற்பாடு இருக்கு. பல தீண்டாமைகள் நடக்குது. இப்போ அரசுங்கிறது தான் ஒரு பொதுவான எல்லா மக்களுக்கான இருக்கும்போது அங்க வந்து இந்த மாதிரி ஒரு தீண்டாமை நடக்காம எல்லா மக்களுக்கான ஒரு இதா இருக்கணும். இன்னொன்று, அதனுடைய வரவு செலவுகள். இப்போ இவங்க தொடர்ச்சியா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இந்து அறநிலைத்துறை வந்து எல்லா கஜானாவையும் எடுத்து அரசு திட்டத்துக்கு செலவழிக்கிறாங்க, கோடி கோடியா வந்து கொள்ளடிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனா வெளிப்படைத்தன்மையோட ஒரு அறநிலைத்துறை அது ஒரு ஸ்ட்ரக்சர்ல செயல்படுது, வரவு செலவு கணக்கெல்லாம் சரியா வைக்கிறாங்க, அந்த ப்ரொசீஜர்லாம் நடக்குது. ஆனா இதே தனிநபர் கையில கொடுத்தோம்னா என்ன நடக்குங்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க பல உதாரணம் இருக்கு. நீ பிஜேபி சேர்ந்த ஒருத்தர் அண்ணாமலை கூட இருக்கிறவரே கூட கோயில் கட்ட போறோம்னா ஏதோ சொல்லி கோடி கோடியா கொள்ளடிச்சு வழக்குகள்லாம் பார்த்தோம். நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயிலோட கேஸ் கூட இப்ப வரைக்கும் நீதிமன்றங்கள்ல நடந்துகிட்டு தான் ஏன்னா முழுக்க முழுக்க இது ஒரு தனிநபர்கள் கைக்குள்ள நம்ம வந்து கோயிலை கொண்டு வந்துக்கிட்டோம் அப்படின்னா கொள்ளடிக்கலாம் அப்படிங்கிற ஏற்பாடா பாக்குறாங்க. அறநிலையத்துறைன்ற அந்த கான்செப்டே எப்படி வந்துச்சுன்னா, ஆரம்ப காலகட்டத்துல இவங்க கோயில்களை பூரா அவங்க கட்டுப்பாட்டுல வச்சுட்டு இருக்கிற பணத்தை எல்லாம் அவங்களுடைய கஜானாவுக்கு மாற்றுறதுனாலதான் பிரச்சனை வந்து அறநிலைத்துறை அப்படிங்கிறது. சரி, கோயில்களை எல்லாம் வந்து நிறைய வருமானம் வேற வருது, இவங்க தனிநபரோட சொத்துக்களா அதை மாத்திடுறாங்க, அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் அந்த அறநிலையத்துறை அப்படிங்கிறது. இப்ப இவங்களுக்கு திரும்பவும் வருமானம் வரமாட்டேங்குது, நம்ம கையில எல்லாமே இருக்க மாட்டேங்குதுன்ற ஒரு இதுல கொண்டு வரதுதான் வருமானம் பாக்குறதுக்கு அதுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, இப்ப படத்துல வந்து என்னன்னா எப்பயுமே ஒரு ஹீரோ டீம் இருக்குன்னா இன்னொன்னு வில்லன் டீம் மாதிரி காட்டுவாங்க. அதுல வந்து இப்போ ஹெச் ராஜா வந்து அவங்க வந்து ஒரு டீம் அப்படின்னா கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஒரு வில்லன் டீம் மாதிரி காட்டுறாங்க. அடுத்து என்ன வருது, கோயில்கள் பத்தி இந்த மாதிரி விஷயத்த பேசிட்டு அதுக்கப்புறம் நேரம் எங்க வராங்கன்னா திருமணத்துக்கு வராங்க. இல்ல, அதுக்கு முன்னாடி இன்னொன்னு என்ன பாக்கணும்னா, ஆரம்பத்திலே பாட்டு ஒண்ணு போடுவாங்க, முருகன் பாட்டு. அதுல முருகனுக்கு நாமத்தை போட்டு விட்டு கையில தாமரை எல்லாம் கொடுத்து, உண்மையாவே அது முருகனா என்னன்னே தெரியாது. நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய முருகன் போட்டோல எல்லாம் முருகன் அப்படி இருக்க மாட்டாரு. ஒரு மயில்ல உட்கார்ந்துருப்பாரு, பட்டை போட்டிருப்பாரு, மிஞ்சி மிஞ்சி போனா கையில வேல் வச்சிருப்பாரு, அவ்வளவுதான். சேவல் கொடி கூட வச்சிருப்பாரு. இது முருகனா ராமனான்னு நமக்கே சந்தேகம் வர அளவுக்கு இருந்துச்சு. அது அப்பவே அயோத்தினா ராமனு, குன்று இருக்கிற இடம்லாம் வந்து கந்தன் அப்படின்னு சொல்லி ரெண்டையும் ஏதோ கனெக்ட் பண்ற மாதிரியாவே ரொம்ப வெளிப்படையாவே போட்டிருந்தாங்க. நீங்க வந்து திருப்பரங்குன்றத்துல வந்து நீங்க வந்து முருகருக்கு அரோகரம் போடாம நீங்க அங்க ஜெய் ஸ்ரீராம்னு போட்டவங்க தானே. அது அதனுடைய அரசியல் வெளிப்பாடு தான். பட் இங்க என்ன வராங்க, திருமணத்துக்கு வராங்க. அதாவது திட்டமிட்டு வந்து கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு கஞ்சா குடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட வந்து என்னன்னா, நம்ம என்னடா செய்யணும், துரோகம் பண்ணுன்றா, வந்து நீங்க வந்து என்னன்னா லவ் பண்ணுன்றா. அதாவது திட்டமிட்டு காலையில எந்திரிச்சதுமே வந்துன்னா ஒரு டீம் செட் பண்ணி அனுப்புற மாதிரி. இப்போ வந்து நீ வந்து அந்த வீட்டு பொண்ணை லவ் பண்ணு, நீ இந்த வீட்டு பொண்ணை லவ் பண்ணு, இன்னைக்கு போய் அந்த மெடிக்கல்ல போய் இந்த மருந்து கொடுத்துட்டு வந்துரு, நீ இது செஞ்சிரு மாதிரி காலையில எந்திரிச்சதுமே ஒரு 10 பேர் ரெடி பண்ணி நீ போய் அந்த வீட்டை பொண்ணு வந்து லவ் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காட்சியெல்லாம் வச்சிருக்காங்க. இது என்னன்னா அப்பட்டமா என்னன்னா சாதி விட்டு சாதி இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்துலதான் இதை வச்சிருக்கிறது. காதல் திருமணமே என்னன்னா, இப்ப கல்லூரியில் படிக்கிறான், ஒரு இடத்துல வேலை பார்க்குறான் அப்படின்னா 2 பேத்துக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க திருமணம் பண்ணிட்டு போறாங்க. ஆனா அது வந்து இவங்களுக்கு வந்து பெரிய உறுத்தலா இருக்கு. ஒரு சாதி மறுப்பு திருமணத்தை வந்து ஏத்துக்கிற மனப்பான்மை இல்லாததான் இருக்குது. இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்க அடுத்து ஒரு பஞ்சாயத்து சீன்லாம் நடக்கும். நம்ம ஹெச் ராஜா, அந்த திருமாரன்சி, ஒரு பெரிய இன்னும் இன்னைக்கு சட்டம்லாம் இன்னைக்கு எவ்வளோ வளர்ந்ததுக்கு அப்புறம் இன்னமும் ஆலம்பரத்து கீழே உட்காந்துட்டு கட்ட பஞ்சாயத்துலாம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதுல இந்த திருமாரஞ்சிங்களை என்ன சொல்றாரு, சாதி மறுப்பு திருமணம் செஞ்சோம் அப்படின்னா ஒரு ஆணவ கொலை நடக்கு அப்படின்னா அதை இவங்களுக்கு ஏற்ற மாதிரி சீன் எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ அதில் என்ன சொல்றாரு திருமாரஞ்சி, நீங்க வந்து பெரிய புரட்சி பண்றீங்களாடா, சமூக புரட்சி பண்றீங்களா, அந்த உடுமலையில் வந்து அந்த பையன் வந்து லவ் பண்ணி
அவன் வந்து இறந்தான், கடைசியில் இப்போ 1000 திருமணம் பண்ணிக்கிட்டு இருக்கா எவ்வளவு அப்படிங்கிறது ஒரு மோசமான ஒரு பேச்சு வக்கரமான ஒரு இது. இதெல்லாம். ஆனா ஆணவ கொலை பண்ணதே இது போன்ற இவங்கதான். ஒரு சாதி வெறி அமைப்பு தான் ஆணவ கொலை பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து மறுமணம் பண்ணி வாழ்றாங்க அப்படின்னா அதை வந்து இழிவுபடுத்துற மாதிரி நீ 1000 திருமணம் பண்ணிட்டு அலையிறா அப்படின்னு சொல்லி வக்கரமா ஒரு பேச்சு பேசுறதையும் பார்க்குறோம். தொடர்ச்சியாக தான் என்னன்னா இது என்ன கருத்து என்ன இருக்குன்னா, நீங்கள் அங்கங்கே இவங்க எந்த அளவுக்கு பிற்போக்குத்தனமா நீங்கள் பட்டியலின மக்களுக்கு வந்து அவங்களுக்கு எதிராக பேசுறது இல்லை மத பிரச்சாரத்தை பண்ணுறது இதெல்லாம் ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்கை பண்ணுறத கலந்தடிச்சு மிக்சியில் கலந்தடிச்சு ஒரு இதாக போட்டால் என்னவோ அதுதான் இந்த படமாகவே இருக்குது. இப்போ இதில் வந்து ஹெச்ராஜா இன்னொன்று என்ன சொல்லுவார் அப்படின்னா, இந்த சாதி மறுப்பு திருமணம் ஒரு அதாவது என்ன ஹெச்ராஜா தரப்புலேருந்து ஒரு பொண்ணை வந்து இந்த கருப்பு சட்டை போட்டுருக்க தரப்புலேருந்து ஒருத்தர் வந்து காதல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்போ வந்து ஹெச்ராஜா வந்து ஒரு டைலாக் சொல்லுவார், முருகரே வந்து காதல் திருமணம் வந்து பண்ணவர் தான், அது என்ன இவங்க தான் காதல் திருமணத்தை வந்து எதிர்க்காத மாதிரி, ஆனால் அவர் வந்து குடும்பம் கட்டி வாழ்ந்தார், ஆனால் இன்னைக்கெல்லாம் வந்து அப்படியே இருக்கிறாங்க அப்படி 10ஆம் பொதுவாக ஒரு பேச்சை பேசுகிறார். அதாவது இன்னைக்கு வந்து காதல் திருமணம் பண்ணுறவங்க எல்லாமே காதல் திருமணம் பண்ணி வந்து யாரும் குடும்பம் நடத்தி வாழலை அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்ல ஆதாரப்பூர்வமற்ற ஒரு தகவலை பேசுகிறாரு. அது என்ன சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத எப்படிலாம் சொல்லி இது பிரச்சாரம் பண்ண அந்த முடியும். ஆரம்பத்திலேயே ஒரு டைலாக் வரும். அந்த பையன் வந்து அந்த பொண்ணை சந்திக்க வர்றப்போ, நீ ஊருக்குள்ள வந்ததே தப்பு, ஆமா இதெல்லாம் ஊருக்குள்ள விட்டதே தப்பு. விட்டதே தப்பு இல்ல, நீ ஊருக்குள்ள வந்ததே விட்டதே தப்பு, ம், இப்ப எங்க வீட்டு பொண்ணுகிட்டே நீ பேசுறியா பேசுறீங்க. அப்படின்ட்டு. ம். அது என்ன சொல்ல வராங்கன்னா, ஆரம்பத்துல இருந்து படம் முடியும் போது கூட சொல்லுவாங்க, மண்ணும் பொண்ணும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், அது மாதிரிதான் மலையும் முக்கியம் அப்படின்னு. அதான் இந்த இந்த டயலாக் எத்தனை காலகட்டத்துக்கு தான் சொல்லிட்டு இருப்பாங்களோ. அதான் என்னன்னா மண்ணுங்கிறது அது உயிரற்ற பொருள், அதுக்கு என்ன கிடையாது. பொண்ணுன்னா அவங்க உணர்வு இருக்கு, எல்லா விஷயம் இருக்கு. ஆனா இவங்க ஒரு மண்ணையும் பொண்ணையும் ஒண்ணா பாக்குறாங்க. அதனால் பெண்ணுன்னா அவளுக்கான எங்களுக்கான அது வந்து உடைமை மாதிரி எனக்கு சொந்தமானது, நான் என்ன சொல்றேன்னா அதுதான் கேட்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த மண்ணும் பொண்ணும் எனக்கு வந்து முக்கியமானது சொல்றதுக்கான அர்த்தம் அதுதான் காலகாலமாக டயலாக் வச்சுக்கிட்டு இருக்கிறது. இன்னொன்று இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த திருநங்கைகள் குறித்து அதில் காட்சி வச்சுருப்பாங்க. திருநங்கையை வந்து என்னென்னா இவங்க வந்து இந்த சங் பரிவார அமைப்புகள் வந்து ஏதோ பெரிய கொண்டாடுற மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்கள் அது சம்மந்தமாக என்ன பார்த்தீங்க? அது வந்து ஒரு அப்பட்டமான ஒரு பொய் பிரச்சாரம்னு அந்த மாற்றுப்பாலினத்தவர்களுக்கே, அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கே நல்லா தெரியும். ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடுன்னு இல்லை, இந்தியா மொத்தத்துக்குமே வந்து எல்ஜிபிடிக்யூ சமுதாயமாக இருந்தாலும் சரி, திருநங்கைகளாக இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் எந்த அளவுக்கு மோசமாக இங்கே நடத்துகிறாங்க அப்படிங்கிறது வந்து, அதுவும் குறிப்பாக அந்த வலதுசாரி சிந்தனையில் இருக்கிறவங்க அவங்கள வந்து அதை ஏற்றுக்கிறதே இல்லை கொஞ்சம் கூட. அப்படி ஒரு அவங்க மாறுறதையும் ஏற்றுக்கிறது இல்லை, அவங்களுடைய அந்த சயின்டிஃபிக்காக தான் இதெல்லாம் நடக்குது அவங்க உடம்புல அப்படிங்கிறதையும் அவங்க ஏற்றுக்கிறது இல்லை, அவங்கள ரொம்ப மோசமாக நடத்துறது, இப்படி எல்லாம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குன்னா அதெல்லாம் பண்ணுறதே அவங்க தான். ஆனால் என்னமோ இந்த படத்தில் வந்து மற்றவங்க தான் அப்படி அவங்கள நடத்துகிற மாதிரியும். எப்படின்னா நீங்கள் வந்து இந்த கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஆதரவாக இருக்கிற மாதிரி போலீஸுமே வில்லனாக காட்டியிருப்பாங்க. அதாவது காவல்துறை அதிகாரி தான் வந்து திருப்பமன்ற விவகாரத்தில் வந்து நம்ம வந்து தீபமேத்த உடம்படிக்கிறாங்க, காவல்துறை தடுக்குன்னு சொல்லி இதில் வில்லனாக காட்டுறதுக்குள்ள யாருன்னா நீங்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவர் வந்து கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு இருக்கு முற்போக்கு பேசக்கூடிய பேரு தான் கந்தன்மலை, ஆனால் முழுக்க முழுக்க வந்து பட்டியலின மக்களை வந்து அவங்கள வில்லனா காட்டுறதுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படத்துல இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூ வந்து அப்படியே சேர்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அதான் என்னன்னா இந்த கருப்பு சட்டை போட்டுட்டு இருக்கிற டீமுக்கு ஆதரவா வந்து ஒரு காவல்துறை அதிகாரி வந்து என்னன்னா இந்த திருநங்கைகள்கிட்ட வந்து தப்பா நடக்கிற மாதிரி காட்சி வச்சிருப்பாங்க. அதனா திருநங்கைகளை வந்து இந்த சங்பரி அமைப்புகள் வந்து நல்ல விதமா பாக்குற மாதிரியும், ஆனா அந்த கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு முற்போக்கு பேசக்கூடியவங்க வந்து அந்த திருநங்கைகள் குறித்து தவறான வார்த்தைகள், இதற்கு முன்னாடி என்ன வார்த்தைகள் பயன்படுத்துறாங்களோ அந்த வார்த்தையை சொல்லி அவர் பயன்படுத்துவார். ஆனா அதையெல்லாம் செஞ்சதும் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த வலதுசாரிகளும் இந்த சங்பரி இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு வந்து இங்க ஏதாவது பிரச்சனை வந்தாலோ அவங்களோட உரிமைகளுக்காகவோ அவங்க கூட வந்து இடதுசாரி சிந்தனை உள்ளவங்க தான் சேர்ந்து நின்று போராடுறாங்கன்றது அவங்களுக்கும் தெரியும். அதுதான் வந்து இங்க நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாவே இருக்கு. சாதாரண மக்களுக்கே அது தெரியும்ன்ற வகையில தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிற மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு பொய்யை எதுக்கு கொண்டு வந்து இப்படி படத்துல வந்து அப்படியே ஆப்போசிட்டா ஏதோ இவங்க சங்பரி வரங்கிறது நல்லவருக்கு மாதிரி அந்த சீனை வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று இப்போ அந்த பையன் ஹீரோவா ஒருத்தர் நடிக்கிறவர் தான் அவர் தான் வந்து அந்த கருப்பு சட்டை அந்த டீம் பக்கத்தில் கூட இருக்கிறவங்க தான் அவர் ஹீரோ மாதிரி காட்டுறாங்க. அவர் வந்து தான் அந்த ஹெச்ராஜா டீம் பக்கத்தில் உள்ள ஆட்களை லவ் பண்ணுறாரு. அப்போ இவங்களோட லவ் பண்ணும்போது கடைசியில் வந்து அவர் இதனுடைய எதை வச்சு இதை எடுக்கிறாங்க அப்படின்னா தர்மபுரி இளவரசன் திவ்யாவை கான்செப்ட் பண்ணி தான் இதை எடுக்கிறாங்க. அதை கொண்டு வந்துடுறாங்க. அங்கே வந்து உடுமலை கௌசல்யா கொண்டு வந்த மாதிரி இதில் வந்து இளவரசன் திவ்யா கொண்டு வராங்க. அப்போ அவர் கேட்குறாரு, உங்களுடைய கொள்கை என்னன்னே நீங்கள் சாதி ஒழிப்பு தானே நீங்கள் வந்து பேசுறீங்க அப்படின்னா, அப்போ அதில் கருப்பு சட்டை போட்டவங்களை வந்து இல்லை அவங்க சாதி ஒழிப்புக்காண்டி போகிறோம்ல, இந்த மாதிரி திட்டமிட்டு இந்த மாதிரி
திருமணம் பண்ணி ஏமாத்துறதுக்கானதே பண்றாங்க அப்படி மாதிரி காட்சி அமைச்சு கடைசியில் இந்த கருப்பு சட்டை போட்டவங்களே அந்த பட்டியலினத்தை சேர்ந்தவங்களே வந்து அந்த ஆமா. இளவரசனை கொன்னு தண்டவாளத்துல போட்டுற மாதிரி இதுல காட்சிப்படுத்துறாங்க. அதாவது உண்மையிலே ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் வந்து ஒரு ஆதிக்க சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ண மாதிரி நீங்கள் வந்து அதை ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அதை படுகொலை பண்ணினாங்க அப்படிங்கிறத குற்றச்சாட்டு இருக்கு தண்டவாளத்தில் போட்டது. ஆனால் அதை இப்போ எப்படி திருப்புறாங்க அப்படின்னா அதை காதல் பண்ணி தூண்டுறவங்களும் இவங்க தான், அதை கொலை செஞ்சதும் இந்த பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி இதில் காட்சி வச்சு மொத்தமாக ஆமா. திருப்புற அது விஷயங்கள் அப்படியே இதுல வந்து இருக்கு. இப்போ அந்த கேஸ் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு ம். மத்தவங்களுக்குலாம் புரியும். சாதாரண மக்கள் அத பார்க்கும்போது என்ன தோணும்? அப்ப இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு போல முழுக்க இருக்கு முழுக்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணும் அவங்களுக்கு. முழுக்க முழுக்க அந்த பொய் பிரச்சாரம் மாதிரி தான் பண்றாங்க. இன்னொன்னு என்ன பண்றாங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலூர் இப்ராஹிம் தெரியும். அவர் வந்து இப்ப குளிக்க ஆமா. போனா கூட அந்த தொப்பியை கழட்ட மாட்டாரு. அவரு போட்டுட்டு தான் போவாரு. அவர் என்னன்னா அவரு அவர் வந்து ஹச்ராஜா பின்னாடி அவரு அது ஒரு கிறிஸ்தவ அமைப்பை சேர்ந்தவங்க இவங்க எந்த நேரமும் கூட இருக்கிற மாதிரியே ஒரு செட்டப். அது இங்க தமிழ்நாட்டுல எப்பயுமே எப்படி நடத்துறாங்க என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் இயல்பாவே வந்து எல்லா ஒரு மத நல்லிணக்கமா எல்லார்ட்டையுமே பழகுறாங்க அப்படின்னா, இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இப்போ ஒரு வட மாநிலங்கள் அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம இந்து, அவங்க வந்து கிறிஸ்டின், அவங்க முஸ்லீம் அப்படி ஒரு வெறுப்பை காட்டலாம். வெறுப்ப ஆனா காட்டுறது. இங்க வந்து இங்க காட்ட எல்லாமே வந்து முடியாது. எல்லாம் ஒற்றுமையா இருக்கனால அப்ப அதன் மூலியமா போய் தான் நம்ம வந்து ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்னால இவங்க வந்து இப்போ ஒரு சீன்லாம் காட்டியிருப்பாங்க. கந்தனமலையில வந்து பிரியாணி சாப்பிட்ற மாதிரி பிரியாணி இது சாப்பிடுற பண்ணிட்டு மாதிரி இருப்பாங்க. இவங்க போய் வேலூர் அடிக்கிற இப்ராஹிம் மாதிரி இவங்கெல்லாம் போய் அடிச்சு வந்து அடிச்சு இழுத்து வர மாதிரி அத சீன் பார்க்கும்போது காட்டுவாங்க. என்ன தோணும்? பா ம். முஸ்லீமா ஒரு இருந்தாலும் முஸ்லீமா முஸ்லீமே இத தட்டி தட்டி கேட்கிறாரு பாருங்க கேட்கிறாரு அப்படித்தானே தோணும். அப்படின்னு மாதிரி. ஆனா நீங்க உண்மையிலே நடக்கிறதும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து அதாவது இதுல என்ன காட்டுறாரு, நாங்க வந்து கிறிஸ்துவ மக்கள்கிட்டையும் இஸ்லாமியர்கிட்டையும் இணக்கமா தான் இருக்கோம். ஆனா எங்களை வந்து பிரிக்கிறது சண்டை போட வைக்கிறது நீங்க நீங்க தான். முற்போக்காளர்கள், நீங்க வந்து கருப்பு சட்டை போட்டவங்க இந்த மாதிரிங்கிறதா கருத்தை சொல்றாரு. நீங்க அப்படி இணக்கமா இருந்தா ஏன் வந்து இப்ப சத்தீஸ்கர்ல போய் நீ கிறிஸ்தவ மக்களை போய் அடிச்சு விரட்டி பெரிய இதை நடத்தணும். நீங்க வட மாநிலங்களெல்லாம் இஸ்லாமியர்களை வந்து திட்டமிட்டு படுகொலை செய்யறது நடத்தட்டும். ஏன் இப்பயுமே இதை வந்து திட்டமிட்டு வந்து நீங்க வந்து திருப்பூர் மண்டல தீபம் ஏத்தணும்னு சொல்லி ஆல்ரெடி மலையில தீபம் ஏத்துறாங்க. ஆனா அதை திட்டமிட்டு இங்க ஏதாவது வச்சு அதை பிரச்சனை பண்ணணும் அப்படின்காண்டி இந்த பண்ணிட்டு இருக்கிறது ஏன் திருப்பரங்குன்றம் பண்ணணும்? விஷயம் பேசும்போது நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிக்க வேண்டியது இருக்கு. இப்போ செய்திகள் பார்க்குறோம், நமக்கு வந்து தெரியுது திருப்பரங்குன்றத்துல என்ன பிரச்சனை, எங்க அவங்க விளக்கேத்தணும்னு சொல்றாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க தர்கா கிட்ட விளக்கேத்தணும்ன்றாங்க. ஆல்ரெடி விளக்கு கோயில் எரிஞ்சுட்டு தான் இருக்கு. ம். இப்போ சாதாரண மக்களுக்கு பார்க்கும்போது அவங்க திருப்பரங்குன்ற மலையிலேயே விளக்கேத்த விட மாட்றாங்க போல இருக்கு மத்தவங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்கு தோணும். இதுல என்னன்னா இந்த கேஸ் எப்படி வந்து நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் கிட்ட போய் இப்ப 2 நீதிபதிகள் வந்து விசாரணை நடந்துகிட்டு இருக்கோ, இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் இருந்திருக்கு. திண்டுக்கல்ல சமீபத்தில் நடந்த ஒரு கேஸ். திண்டுக்கல்லையும் இதே மாதிரி வந்து ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தோட இடத்துல போய் நாங்க விளக்கேத்தினாலே ஏத்துவோம்னு பண்ணி அதே மாதிரி ஜி.ஆர். சுவாமிநாதன் கிட்ட போகுது. அவர் என்ன சொல்றாரு, நீங்க போய் பூஜை பண்ணிக்கோங்க, விளக்கேத்திக்கோங்கன்னு சொல்லிடுறாரு. அதற்கப்புறம் நடந்த அந்த 2 நீதிபதிகள் நடந்த அந்த இதுல வந்து என்ன தீர்ப்பு வழங்குறாங்கன்னா, அந்த இடம் வந்து கிறிஸ்தவர்கள் கிட்ட தான் இருக்கு. அப்படிங்கிறப்போ அந்த கோயில்ல வழிபாடு நடத்துறது அப்படிங்கிறது கவர்மெண்ட் 144 போட்டதெல்லாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி அவரோட உத்தரவுக்கு தடை பிறப்பிச்சு அதை முடிச்சிடுறாங்க. இதுதான் சரி இப்போ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா இதுக்கெல்லாம் முன்னாடியே அவங்க கன்னியாகுமரியிலேயே அவங்க வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. இதே மாதிரி கன்னியாகுமரியில மயிலாடும்பாறை அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த ஊர்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த இடம் வந்து வேற மதத்தை சேர்ந்தவங்களோடதுலாம் இல்லை, கவர்மெண்ட்டோட இடம். கவர்மெண்ட்டோட இடத்துல திடீர்னு கொண்டு போய் முருகரோட சிலையை வச்சுட்டு இங்கே முருகரோட கோயில் இருந்துச்சு அப்படின்னு அவங்களே சிலைய எல்லாம் எடுத்துட்டு போய் வச்சுட்டு அது ஒரு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதே மாதிரி அந்த வழக்கு எல்லாமே ஜி.ஆர். சுவாமிநாதன் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் கிட்ட போயிருக்கு. அவரும் வந்து நீங்க வழிபாடு நடத்துங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துறாரு. அதே மாதிரி இப்போ ஜெயச்சந்திரன் ராதாகிருஷ்ணன் நீதிபதிகள் இருக்காங்கல்ல, 2 நீதிபதிகள் அமர்வுல போய் அவங்க வந்து இது கவர்மெண்டோட இடம் தானே, எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் தூக்கிட்டு போங்கன்னு சொல்லி அந்த கேஸையும் முடிச்சு வச்சிருக்காங்க. இப்படி இந்த இவங்க எந்தெந்த கோயிலெல்லாம் போய் மத வெறுப்பை இது பண்ணி எந்தெந்த கோயிலெல்லாம் இடங்களை ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வழக்கு எல்லாமே போற இடம் வந்து நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் கிட்ட தான் போகுது. அதற்கப்புறம் வழக்கு நடக்கும்போது அவரோட உத்தரவை வந்து ரத்து பண்ணிடுறாங்க. இப்படிதான் இந்த திருப்பரங்குன்றமும் இப்போ இவங்க ஆரம்பிச்சிருக்கிறது. இதுவுமே எப்படி போய் முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல, போக போக தான் தெரியும். திட்டமிட்டு நடத்தக்கூடிய பிரச்சாரம் தான். அதுல வந்து
தினமும் இப்போ இன்னைக்கு வரைக்கும் அதை ஒட்டி ரிலேட்டடாக வந்து ஒரு பிரச்சாரத்தை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் அவர் வந்து பூரணச்சந்திரங்கிறவர் வந்து இந்த கோயிலில் தீபமேற்றன்னு சொல்லி இறந்தாருன்னு சொல்லி அதை வச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அங்கே சிகிச்சைலாம் பார்த்தோம். நீங்கள் அவருடைய பாடியை வந்து அவங்க ஆமா. வீட்டாளுங்களே வந்து ஐயா சாமி என்னுடைய பையனுடைய பாடியை வச்சு இது பண்ணாதீங்க, அரசியல் அவருக்கு பண்ணாதீங்க, கொடுத்துருங்க போயிருங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி மன்றாடி சொல்றாங்க. கேட்குறாங்க. ஆனால் அவங்களே போய் மிரட்டுறாங்க, இவங்க நான் யார் ம். தெரியுமா, என்ன எப்படி போக சொல்லுவ தெரியுமா அப்படின்ட்டு. ஏன்னா வட மாநிலங்களும் இதே அரசியலை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே அரசியலை இப்போ இங்கேயும் பண்ணி பண்ணக்கூடிய படமா பிரச்சனை எடுத்தா கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ற மாதிரி மக்களை வந்து மனசு மாறிடுவாங்க மக்கள். ம். இவங்க வெளியில பண்றதுதான் சோஷியல் மீடியால நாறிட்டு இருக்கு. அது வந்து அதை பார்த்தா மக்களுக்கு இன்னும் வெறுப்பு தான் வரும். சரி நம்ம இப்படி வேணா புதுசா ட்ரை பண்ணி பார்ப்போம். நான் உன்னை கொன்றுவேன்னு வந்து ஆக்ரோஷமா சொல்றதுக்கும் நான் உன்னை கொல்ல தானப்பா பார்க்க போறேன் பார்க்குறேன். அப்படின்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ம். நான் இந்த காரணத்துக்காக தான் உன்னை கொல்றேன் அப்படின்னு மக்களை நம்ம கன்வின்ஸ் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லைன்னு நினைச்சிட்டு தான் இந்த படங்களை எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ம். இதுல நம்ம இன்னொன்று பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம தொடர்ந்து இந்த மோகன்ஜியா மோகன் அந்த மண்ணும் பொண்ணும் முக்கியம்னு ஆரம்பிச்சு விட்டார்ல டைலாக, ம். அவர் படத்துல இருந்து இப்ப வரைக்கும் பெண்களை வந்து, அதாவது அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்களையே வந்து ரொம்ப மோசமா காமிக்கக்கூடிய ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த படத்துலயுமே நீ வந்து 10 நாள் பழகிட்டு உன்னோட இது என்னன்னு காமிச்சிருந்தீங்கன்னா பொட்டி பாம்பா அடங்கியும் பின்னாடியே ஆமா. வந்திருப்பா. ம். கூலிங் கிளாஸ் ஜீன்ஸ் எல்லாம் போட்டு பொண்ணுங்களை மயக்கி கூட்டிட்டு போயிருங்கன்னு அவர் படத்துல வச்சிருப்பாங்க. இப்படி தொடர்ந்து இவங்களோட படங்கள்ல எந்தெந்த படங்கள்ல எல்லாம் வந்து ஆணவ படுகொலைக்கு ஆதரவாவோ இல்ல அந்த நாடக காதல்ன்றதை காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அதுல எல்லாம் வந்து அவங்கள அறியாமையே அவங்க வீட்டு பெண்களே வந்து ரொம்ப மோசமான முறையில அப்படித்தானே சித்தரிச்சு பார்க்குறாங்க. அந்த பேசுறாங்க. சாதிய ஆதிக்கத்தனம் வந்து பெண்கள் வந்து அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கணும், நம்ம சாதியை விட்டு வேற எங்கேயும் திருமணம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தானே தொடர்ச்சி இதெல்லாம் பண்ணுறாங்க. அதனுடைய வெளிப்பாடுலாம் இது எல்லாமே. மற்றபடி அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி படங்கிறது இது வந்து ஒரு திருப்பரங்குன்றமோ அதை மையப்படுத்தியெல்லாம் கிடையாது. இவங்க சங் பரிவார இவங்களுடைய பிற்போக்குத்தனமான அரசியலில் என்னென்னலாம் பேசணுமோ இன்னொன்று முழுக்க திருமாவளவனே நிறைய இடங்கள்ல வந்து தாக்கி பேசியிருப்பாங்க. நிறைய இடங்கள்ன்றதை விட முழுக்க முழுக்க வந்து அந்த இந்த இதை பட்டியலினம் வச்சுதான் அப்படின்னாலே நீங்க அந்த இடத்துல வந்து நீங்க என்ன திருமாவளவன் கோஷ்டியா, அடக்குனா அடங்குற அடங்க ஆளா ஒரு அப்படின்லாம் டயலாக் வச்சோம் அப்படின்னா, ஓ நீங்க அந்த குரூப்பா, அதுவா வந்து இப்போ பண்ணி மேய்க்கிறாங்கன்னா அந்த பண்ணி மேய்க்கிறது வந்து இழிவா பேசக்கூடிய டயலாக்கா அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க ஒரு பட்டியலின மக்களுக்கு எதிராக, முற்போக்கு பேசக்கூடியவங்களுக்கு எதிராக ஒரு மத வெறுப்பு எப்படி பண்ணணுமோ அதெல்லாம் ஒரு மக்கள்கிட்ட வந்து நார்மலைஸ் ஆமா பண்ணி இது கொண்டு வர எல்லாத்தையும் மாதிரி பேசிட்டு பேசியிருக்காங்க. வந்து நாங்க இந்துக்களுக்கு ஆதரவா பேசணும்னா மக்கள் அப்படியே மனசு மாறிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் இந்துக்கள் தானே, இந்துக்களுக்காக தானே அவங்க பேசுறாங்க அப்படின்னு. ம். அவங்க இந்துக்களுக்காக பேசல, அவங்களுடைய அந்த வலதுசாரி சிந்தனையிலையும் இந்த ம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ராமபூமி ஆக்க போறோம் இப்படிப்பட்ட அந்த மத வெறுப்புகளை உண்டு பண்ணி எப்படி இங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து ஒற்றுமை இல்லாம ஆக்கலாம் அப்படிங்கிறதுக்காக யோசிச்சு எடுக்கக்கூடிய படம் தான். வேலைகள் தான் இதெல்லாம். இன்னொன்று நல்ல விஷயம்னா தமிழ்நாட்டை பொறுத்து நல்ல விஷயம் அப்படின்னா நீ படம் வந்து அத்தனை பேரும் வந்து ட்ரோல் பண்ணி பெரிய இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய வரவேற்பு ஒன்றும் கிடையாது. அந்த வகையில் பெரிய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா ஒரு நல்ல விஷயம்தான். இது போன்ற படங்களை வந்து தமிழக மக்கள் வந்து முற்றாக வந்து அதை வந்து ஒமிட் பண்ணுறது, அதை நிராகரிக்கிறதுங்கிறது அந்த விஷயத்தில் நல்ல ஒரு விஷயமா தான் பார்க்கணும். இது வந்து இதில் இன்னொரு தகவல் வேறு வருது. இப்போ வந்து இந்த படம் வந்து பெரிய வெற்றி போயிருக்கு அப்படின்ட்டு வேற சமூக தளத்தில் அதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சில பேரும் போட்டுட்டு இருக்காங்க, வெற்றியாக போய்கிட்டு இருக்கு. அதனால இப்போ பட வெற்றியை தொடர்ந்து எச் ராஜா வந்து அவரோட சம்பளத்தை வந்து கோடிகளில் உயர்த்தியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கோடிகள்ல. தகவல் வேற வந்துகிட்டு இருக்கு. ஆமா இங்க ஒரு உச்ச நட்சத்திரத்துக்கு வந்து ஒரு இடம் வெற்றிடமாவே இருந்துச்சு, யார் நிரப்ப போறான்னு தெரியாம அதை வந்து இயல்பா எச் இப்போ ராஜா நிரப்பியிருக்காரு. விஜய் அஜித் எல்லாமே என்னன்னா ஒரு படம் சில வெற்றிகள் வந்ததுக்கப்புறம் அவங்க கோடிகளை உசத்துற வழக்கம் தான். இப்போ அது மாதிரி இவரும் சம்பளத்தை கோடிகளை உசத்திருக்காரு அப்படிங்கிற தகவல் வருது. சரி பார்ப்போம் அடுத்து என்ன படம் நடிக்காரோ அது சம்மந்தமான அடுத்த இதில் கூட நம்ம என்னன்னு ரிவ்யூ பேசலாம். பண்ணலாம்.